ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கோம். சரிங்களாப்பா, நம்மளுடைய குரூப் 4 பேட்ச்க்கான ஷெடியூல் அப்டேட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஷெடியூல் அப்படிங்கிறது ரெடி ஆயிருச்சு. ஸோ எப்படி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு நம்மளோட மாணவர்கள், நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு வரப்போகிற 2026 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? அப்பதான் நம்ம இதில் என்ன கான்செப்ட் சொல்கிறோம், நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். ஓகேவாப்பா? இந்த பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இது வந்து இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 180 நாட்கள் 180 டேஸ்க்கான ஒரு பேட்ச். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அதை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவாப்பா? இந்த 180 டேஸ்க்கான இந்த ஒரு ஃபுல் கைடன்ஸ் குரூப் 4க்கான கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டு, இப்படி ஃபுல் கைடன்ஸ். ஓகேவாப்பா? இது வந்து வெறும் 100 ருப்பீஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இது யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸுக்கு, யாராலையுமே வந்து கொடுக்க முடியாத ஒரு குவாலிட்டியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டோவா எடுத்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். ஸோ 100 ருப்பீஸுங்கிறாங்க. ஸோ அது ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்குமோ அப்படிங்கிற மாரி இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு அந்த அந்த டவுட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றி நிச்சயம் டெஸ்ட் பேட்ச். ஓகேவாப்பா? ஸோ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நம்மளோட மாணவர்கள், நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து இந்த நேம் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி வரப்போற குரூப் 4 எக்ஸாம அட்டெண்ட் பண்ண போற எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஸோ அதுக்காகவும் தான் இந்த ஒரு பேரை வந்து வச்சிருக்கோம். ஸோ அது எப்படி சார் பேட்சில் ஜாயின் பண்ணாலே வெற்றி நிச்சயமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நம்ம குடுக்கக்கூடிய ஷெட்யூல், நம்ம குடுக்கக்கூடிய கிளாஸஸ், நம்ம குடுக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் சரியா ஃபாலோ பண்ணி, கரெக்ட்டா லிசன் பண்ணி, கரெக்ட்டா போறவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு கோட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கோட்ட எல்லாருமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. "ஒரு நாள் வெல்வோம் என்பது அல்ல நம் இலக்கு. வென்றே தீர்வோம் என்பது தான் நம் இலக்கு." சரிங்களா? "ஒரு நாள் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்" அப்படின்னு சொல்லாதீங்க. "நான் ஜெயிப்பேன். இந்த தடவை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்." அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருங்க. சரிங்களா? நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம். எப்பயாவது ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்பவே ஜெயிப்பேன் அப்படின்னு நினைங்க. சரிங்களா? அப்பதான் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஷெட்யூல் அப்டேட்ல நம்ம டார்கெட் 1க்கான ஷெட்யூல் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டடி பிளான்லயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம். நம்ம 4 டார்கெட்டா 4 செட்டா பிரிச்சிருந்தோம். சரிங்களா? 3 ஷெட்யூல், 1 ரிவிஷன். 3 ஷெட்யூல், 1 ரிவிஷன். 3 ஷெட்யூல், 1 ரிவிஷன். இந்த மாதிரி மொத்தம் 12 ஷெட்யூல். இன் பிட்வீன்ல 4 ரிவிஷன். ஓகேவா? இந்த மாரி தான் நம்ம அந்த ஸ்டடிய பிரிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ரிவிஷன் தனியா இருக்கு. ஓகேவாப்பா? இதுல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட், ஃபர்ஸ்ட் 3 ஷெட்யூல், அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பிளான மட்டும் நம்ம இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இத வச்சு நீங்க படிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபுல் ஷெட்யூல் வந்து நான் ஒரு 2 டேஸ்ல வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். சரிங்களா? 2 to 3 டேஸ்ல நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஏன்னா நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. சரிங்களாப்பா? நம்ம டைம வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால முக்கியமான இதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்களும் ஒவ்வொரு டார்கெட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எடுத்தோனே நீங்க எல்லாத்தையும் வத 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 வதன்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ இருக்கா அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும். அப்படிலாம் கிடையாது எதுவுமே. ஓகேவா? ஸோ அதனால டார்கெட் 1 மட்டும் ஃபர்ஸ்ட் தெளிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஸோ இந்த டார்கெட் 1ல பாருங்க நம்மளுக்கு ஷெட்யூல் 1. இந்த ஷெட்யூல் 1ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி ஸ்டடி பிளான்ல சொல்லியிருந்தோம். ஸ்டடி பண்ணுவோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கும். இது போக லைவ் இருக்கும். அது போக பிஒய்க்யூ டிஸ்கஷன் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நான் அடுத்தடுத்து சொல்றேன். இது வந்து ஒரு 10 டேஸ் நடக்கும்பா. அடுத்து ஷெட்யூல் 2 அதே மாரி ஒரு 10 டேஸ் நடக்கும். அடுத்து ஷெட்யூல் 3 அதே மாரி ஒரு 10 டேஸ் நடக்கும். டோட்டலா 30 டேஸ் முடிஞ்சா, இது முடிஞ்சோன ஃபர்ஸ்ட் ரிவிஷன் உங்களுக்கு. ஒரு ரிவிஷன். இதுல என்ன பண்ணுவீங்கன்னா, ஷெட்யூல் 1, 2, 3 இது 3யும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுவீங்க. அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட். இந்த ஷெட்யூல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் இது எல்லாமே 200 கேள்விகள் கேட்போம். 200 கொஸ்டின்ஸ்ல தமிழ் மட்டும் பியூர் அண்ட் பியூர் தமிழா இருக்கும். மத்தபடி ஜிஎஸ் அண்ட் மேத்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவல் கொஸ்டின்ஸா இருக்கும். தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2மே கலந்திருக்கும். ஓகேவாப்பா? ஓகே. மத்தபடி இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து குடுத்துருக்கேன். ஸோ பேட்ஜ் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அட்மிஷன்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு. ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட டைம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய பேருக்கு வந்து
ரொம்ப நம்ம வந்து இத யாருக்காக போடுறோம்? மேக்ஸிமம் வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் அதே மாரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி படிக்க முடியாத ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்காக தான் இந்த பேட்ஜ நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த மாரி உள்ளவங்க அவங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி உள்ள ஸ்டூடண்ட்ஸும் இன்னும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு வந்து பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் நம்பர் வந்து சைட்ல வந்து நான் குடுத்துருக்கேன். 2 நம்பர் இருக்கு. இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்க. இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் போயிருச்சு அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்ட சென்ட் பண்ணுங்க. மேல இருக்க இந்த பேமெண்ட் நம்பருக்கு கால் பண்ணவோ, மெசேஜ் அனுப்பவோ, வாட்ஸ்அப் பண்ணவோ வேண்டாம். சரிங்களாப்பா? நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புன ஒரு 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிருங்க. சப்போஸ் இந்த 2 பேமெண்ட் நம்பரும் உங்களுக்கு அன்அவைலபிளா இருந்தாலும், ஓகேவா? ஸோ பேமெண்ட் லிமிட் ரீச்டுன்னு வந்தாலும், இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க. சார் இந்த மாரி பேமெண்ட் லிமிட் ரீச்டுன்னு வருதுன்னு. நாங்க கியூஆர் கோட் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த கியூஆர வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஒரு வாய்ப்ப தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாதீங்க. இப்படி ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ₹100க்கு இவ்வளோ குவாலிட்டியான ஒரு பேட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ இத தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்ப நம்ம ஷெட்யூல் இதுக்குள்ள போயிரலாம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க ஷெட்யூல் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி முடியுது. ஓகேவாப்பா? ஸோ கரெக்ட்டா 10 டேஸ் அப்படிங்கிறது குடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்ல ஃபர்ஸ்ட்டு இலக்கணம், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இலக்கணம், இலக்கியம், திருக்குறள், அப்புறம் ஸ்பெஷல் டாபிக் இப்படின்னு சொல்லி 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதுல்லப்பா? ஓகே. ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இலக்கணம பொறுத்தவரைக்கும் பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு. இந்த எல்லா டாபிக்கும் நம்ம மெட்டீரியல் குடுத்துருவோம். ஓகேவாப்பா? அண்ட் மெட்டீரியல் குடுக்குறதோட மட்டும் இல்லாம, உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்னா எப்படின்னா, பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம குடுத்துருவோம். அண்ட் கிளாஸஸ் குடுத்துருவோம். அண்ட் பிஒய்க்யூ குடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவோம். கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நம்ம குடுத்துருவோம். இந்த டாபிக் வைஸா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம எடுத்து குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வந்துரும். நீங்க எத பத்தியும் கவல பட வேணாம். ஓகேவா? இது எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட் நம்மளுக்கு நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்ப எப்பயுமே நம்மளுக்கு இப்ப 25த் உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 24த் நைட் ஓகேவாப்பா? 24த் நைட்டு நான் வந்து ஒரு லைவ்ல வந்து உங்களுக்கு இதுக்கான ஒரு அப்டேட்ட குடுத்துட்டு, நான் குரூப்ல வந்து நம்ம அன்னைக்கு எல்லா மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு விட்டுருவோம். சரிங்களா? 25த் நைட்டு இல்ல 25த் மார்னிங். ஓகேவா? உங்களுக்கு இந்த இதுக்கான மெட்டீரியல் நைட்டே குடுத்துருவோம். சரிங்களா? நைட்டே இதுக்கான மெட்டீரியல், வீடியோ கிளாஸஸ் இதெல்லாம் வந்துரும். பிஒய்க்யூ அதுக்கப்புறம் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் இந்த 10 நாட்களுக்குள்ள நடக்கும். அதுக்கான ஒரு டைம் டேபிளும் நான் உங்களுக்கு நாளைக்கு குடுத்துருவேன். சரிங்களா? எந்தெந்த டைமிங்ல என்னென்ன டெஸ்ட் இருக்கும். என்னென்ன டைமிங்ல என்னென்ன கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இப்ப இந்த டாபிக்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரெடியா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துரும். ஓகேவா? அதே மாரி இலக்கியமும் அதேதான். நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400 இதுக்கான மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்துரும். ஓகேவா சார்? என்ன சார் இவ்வளோ டாபிக் இருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. இது மொத்தமாவே உங்களுக்கு ஒரு 20, 30 பேஜஸ் தான் வரும். ஓகேவா? அந்த நாலடியார், நான்மணி கடிகைலாம் ஒரு 1, 2 பேஜஸ் தான் இருக்கும். சரிங்களா? இது எப்படி படிக்கணும்? என்ன பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பேன். சரிங்களா? ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்போம். ஓகேவா? இது வந்து நான் ஃபுல்லா குடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வர லைவ்ல வந்து உங்களுக்கு 9 மணிக்கு 9:30க்கு லைவ் வந்து இந்த ஷெட்யூல் 1 மட்டும் நம்ம எப்படி முடிக்கணும்? எதுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்? எத அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பேன். சரிங்களா? நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நம்ம குடுக்கிறத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி போனா மட்டும் போதும். ஓகேவா? திருக்குறள பொறுத்தவரைக்கும் ஒழுக்கமுடைமை. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸா வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு ஒரு ஷார்ட்ஸ் இல்ல 2 ஷார்ட்ஸ் அந்த மாரி வரும். ஒரு ஒரு 30 டூ 1 மினிட் நீங்க செலவு பண்ணீங்கன்னா, திருக்குறள்ல நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிரலாம். 8, 10 கேள்விகள் ஈஸியா அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாபிக். இந்த டாப் 600 கலைச்சொற்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு ஒரு 50 கலைச்சொற்கள் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல குடுப்போம். ஸோ இதுக்கான வீடியோ அண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு இன் பிட்வீன்ல வரும். இந்த 10 நாட்கள்ல ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டைம் அண்ட் ஒர்க், ஆப்டிட்யூட்ல, ரீசனிங்ல நம்பர் சீரிஸ். ஓகேவாப்பா? இந்த டைம் அண்ட் ஒர்க் கிளாஸஸ் அண்ட் நம்பர் சீரிஸ் கிளாஸஸ் இது 2மே இந்த பேட்ச் ப்ராசஸ்லயே உங்களுக்கு நடக்கும். இந்த 10 நாள் நாளைக்கு இப்ப ஆரம்பிக்குதுன்னா, ஸோ நாளையிலருந்து டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸா வரும். ஏன்னா மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் பிராக்டிஸ் அப்படிங்கிறது தேவ. நம்ம மொத்தமா குடுத்து, இதான்ப்பா இந்த 6 வீடியோ, 7 வீடியோ இத மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா. இத ஃபுல்லா போட்டு வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா மேத்ஸ் அப்படிங்கிறது நீங்க டெய்லி பயிற்சி பண்ணணும். டெய்லி பயிற்சி பண்ணா தான், டெய்லி நம்பர்ஸோட நீங்க பயிற்சி பண்ணா தான் அது உங்களுக்கு ஈஸியா வந்து வரும். ஓகே. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி. மேத்ஸ் மாரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. அத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது மாரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. சரிங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். மேத்ஸ்க்கு நம்ம ஒரு மேம் வந்து நம்மளுக்கு டீச் பண்றாங்க. அனு மேம். ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு நடத்தி குடுப்பாங்க. ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிளியரா நடத்தி குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல், ஹோம் ஒர்க் இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகேவாப்பா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல அதே மாரி ஹிஸ்டரி அண்ட் யூனிட் 4 பாலிட்டி. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு 5, 6 ஷெட்யூலுக்கு வந்து இந்த டாபிக் தான் மிக்ஸ் ஆயி வரும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸும், யூனிட் 6ம் மிக்ஸ் ஆயி வரும். ஓகேவா? சயின்ஸ பாருங்க. சயின்ஸ்ல
உங்களுக்கு ஒரு 4 லெசன் குடுத்துருக்கோம். என்னென்ன இது எல்லாமே சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக் தான். சரிங்களா? அத தான் நம்ம இப்படி பிரிச்சு குடுத்துருக்கோம். இப்ப இங்க தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல். ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழு, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம மெட்டீரியலா குடுத்துருவோம். அந்த மெட்டீரியல் வச்சு கிளாஸஸும் எடுத்து குடுத்துருவோம். ரைட்டா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாரி சம் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்து அந்த சம்ஸ வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அந்த சம்ஸ வச்சு உங்களுக்கு ஹோம் ஒர்க் குடுப்போம். அதுல தான் உங்களுக்கு டெஸ்ட் குடுப்போம். சரிங்களா? உங்களுக்கு பக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏரியாவும் நீங்க தரோவாயிருவீங்க. ஓகேவா? நீங்க தனித்தனியா போய் தேடி படிக்கிறத நம்ம ஒரே இடத்துல குடுத்துர்றோம். ஓகேவாப்பா? அதனால நீங்க இது கவர் ஆகுமோ, அது கவர் ஆகுமோ, இது மிஸ் அதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஓகேவா? இன்னும் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இப்படி நம்ம பிரிச்சு குடுத்துர்றோம். ஸோ இதுலயுமே வந்து என்ன சார் இத்தன பாடம் இருக்கு. இத்தன பாடம் படிக்கணுமா? அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் நைட் வந்து ஷெட்யூல் எக்ஸ்ப்ளனேஷன்ல சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. சயின்ஸ்ல 4 பாடம். சயின்ஸ்ல எது மெயின் லெசனோ அது மட்டும் குடுத்துருக்கோம். இதுக்கும் வீடியோ குடுத்துருவோம். சரிங்களா? இந்த ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் வச்சு தான் நடத்துவாங்க. ஸ்கூல் புக்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். ஏன்னா, அப்படிதான் வந்து வரும். ஸோ ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ராவா நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அத வந்து நான் கீழ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிற ஏரியால நான் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருவேன். சரிங்களா? மத்தபடி மேம் இது வந்து இந்த லெசன்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த ஜிஎஸ் லெசன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டாஃப் இருக்காங்க. 2 லாங்குவேஜ்லயும் கிளாஸ் எடுப்பாங்க. 2லயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். மெட்டீரியல்ஸும் வரும். சரிங்க. புக் பிடிஎஃப்பும் வரும். ஓகேவா? அதுவும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம போட்டு விட்டுருவோம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து பாருங்க. சயின்ஸ பொறுத்தவரைக்கும் நான் வீடியோ வந்து எடுத்துக் குடுப்பேன். வீடியோ மட்டும் போதும். இதுல வந்து நீங்க வீடியோ மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் டாபிக், புக் பேக் எது எது குடுக்குறேனோ அது மட்டும் பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் இந்த ஒரு 10 நாள்ல நீங்க ஒரு 1 ஹவர் நீங்க இந்த சயின்ஸுக்கு செலவழிச்சா போதும். 1 ஹவர் டூ 2 ஹவர். அந்த அளவுக்கு தான் வீடியோ இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்ல முடியிற மாரி நான் அந்த 3 வீடியோவும் எடுத்து தரேன். ஸோ அத மட்டும் பாருங்க போதும். சயின்ஸுக்குலாம் எஃபோர்ட் போடாதீங்க. நம்மளுக்கு தமிழு, ஜிஎஸ், மேத்ஸ் இதான் மெயின். ஓகேவாப்பா? அடுத்து எக்ஸ்ட்ரா டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, மேல எது எதெல்லாம் அவுட் சோர்ஸ் போகுமோ, இந்த சில இது சொல்லுவாங்க. சார் ஜிஎஸ்ல நீங்க புக்ல இருந்து தான் வருங்கிறீங்க. ஏன்னா வந்து இப்ப நம்மளுக்கு ஆட்சி மாறி இருக்கு. புக்ல இருந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஆனா ஒரு சில ஏரியா நம்ம வெளிய போற மாரி இருக்குமே. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்ங்கிற ஏரியாவ கொண்டு வந்திருக்கோம். இதுல பாருங்க உங்களுக்கு தலைவர்கள், ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன விஷயங்கள் மிஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன போகணுமோ, அது எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வந்துர்றேன். இந்த இந்த எக்ஸ்ட்ரா டாபிக்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடுப்பேன். சரிங்களா? ஸோ பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங்க பத்தி பார்க்குறோம் தலைவர்கள்ல. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜியோவ பொறுத்தவரைக்கும் லோக்பால் இந்த விஷயங்கள். ஓகேவாப்பா? ஸோ இப்படிதான் ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அதுக்கு அடுத்து வந்து நம்ம இது வந்து எக்ஸாம் டேட். ஓகேவா? 4ஆம் தேதி. ஓகேவாப்பா? ஸோ 4/7 நான் சொன்னேன்ல 25ல ஆரம்பிச்சு 4ல முடியுது. ஸோ 4/7 வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் இருக்கும். காலையில 5 மணிக்கு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணிருவோம். அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இது பிஎம்னு வரணும். சாரிப்பா மாத்திக்கோங்க. அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கான ஆன்சர் கீ பிளஸ் உங்களோட மார்க்க ஃபில் பண்றதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் இது 2மே வரும். நீங்க ஆன்ஸர செக் பண்ணி உங்களோட ஆன்ஸர கரெக்ட் பண்ணிட்டு எத்தன ஆன்ஸர் நீங்க கரெக்ட்டா இருக்கோ, அத அப்படியே வந்து அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல நீங்க ஃபில் பண்ணிறணும். உங்க ரோல் நம்பர், உங்க நேமு, உங்களோட மார்க். உங்களுக்கான ரோல் நம்பர்லாம் நம்ம குடுப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் நடக்கும். சரிங்களாப்பா? ஸோ இந்த இத வந்து நீங்க சப்மிட் பண்ணிறணும். அத வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது புரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாரி 3 ஷெட்யூலுக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கேன். ஸோ பாருங்க இந்த மெத்தட்ல தான் வந்து நம்ம போறோம். ஃபர்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட டார்கெட் 1. ஓகேவா? இது வந்து 3 ஷெட்யூல். ஓகேவாப்பா? இதுலயும் வந்து ஜிஎஸ் இது எல்லாமே வந்து குடுத்துருப்போம். இது ஒவ்வொரு ஷெட்யூலும் நீங்க எப்படி போகணுங்கிறத நான் ஒவ்வொரு இதுலயும் நான் அப்டேட் குடுப்பேன். சரிங்களா? அடுத்து பாருங்க ரிவிஷன் 1 இந்த 3 ஷெட்யூல் முடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 5 டேஸ் இருக்கும். ஸோ இதுல பாருங்க இலக்கணம் எல்லாமே வந்து நம்ம ஷெட்யூல் 1, 2, 3ல என்ன படிச்சோமோ அத ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ அதே மாரி 29ஆம் தேதி டெஸ்ட் எழுத போறோம். ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான டார்கெட் 1க்கான ஷெட்யூல். ஸோ இத அப்படியே வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்னிலருந்து நல்லபடியா நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டே நம்ம எல்லா என்னென்ன அப்டேட் குடுக்கணுமோ நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? அண்ட் அது போக நான் டிஎன்பிஎஸ்சி பத்தி நெறைய பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சேலரியா இருக்கட்டும், அதாவது வேக்கன்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாரியான நெறைய விஷயங்கள் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டும் நம்ம எப்படி போணும், தமிழ் எப்படி போணும், ஜிஎஸ் எப்படி போணும், ஸோ மேத்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்ணணும், இந்த மாரி விஷயங்களும் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இந்த அடுத்த ஒரு 1 வீக்குள்ள ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? டெய்லி நான் ஒவ்வொரு வீடியோவா குடுக்குறேன். நீங்க படிக்க ஆனா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவாப்பா? ஏன்னா இப்பவே நம்மளுக்கு கரெக்ட்டான ஒரு டைம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால கரெக்ட்டான டைம் இருக்கு. ஸோ இந்த டயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். சரிங்களா? ஓகேவாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ கரெக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சுச்சு, புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம. நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்ல
இந்த ஷெட்யூல பத்தி இது எப்படி இருக்கு? ஓகேவா? கரெக்ட்டா இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா? புடிச்சிருக்கா? உங்களால இத வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? கமெண்ட்ல உங்களோட கருத்த தெரியப்படுத்துங்க. நம்ம என்ன கருத்துக்கள் வந்தாலும் நம்ம அதுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிருவோம். ஸோ இப்ப ஃபுல் ஷெட்யூல் எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 டூ 3 டேஸ்ல நான் குடுத்துடுறேன். ஆனா அட்மிஷன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு, நாளையோட முடிஞ்சிரும். சரிங்களா? யாருக்காவது உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருக்குன்னா, தயவு செஞ்சு யோசிக்காம ஒரு ₹100 அப்படிங்கிறத யோசிக்காம டக்குன்னு ஜாயின் பண்ணிருங்க. அப்பதான் உங்களால இந்த ப்ராசஸ்க்குள்ள வர முடியும். சரிங்களாப்பா? இல்லன்னா நாளைக்கு நைட்டோட நம்ம பேட்ஜ் வந்து குளோஸ் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ 25த் நைட்டோட நம்ம பேட்ஜ் வந்து குளோஸ் பண்ணிருவோம். 12 மணியோட குளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் யார் நெனச்சாலும் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் சரியான டைமிங். 6 மாசம் நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த டயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டா போய் முடிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க போக, போக உங்களோட பிரஷர் அப்படிங்கிறது கூடும். இது முடியுமா சார்? இது நடக்குமா சார்? அதெல்லாம் யோசிக்காதீங்க. சார் எனக்கு ஃபுல்லா தெரியாது சார் இத பத்தி. சார் எனக்கு ஆசை இருக்கு சார். ஆனா நான் எனக்கு இன்னும் நெறைய அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. படிக்க அதான் நான் சொன்னேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. உங்களோட டவுட் என்னென்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எங்கே டவுட் வரும்? எப்படி டவுட் வரும்? எந்தெந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு வீடியோவா நம்ம குடுப்போம். ஒவ்வொன்னா நான் வீடியோ குடுத்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இறங்கணும்னு நெனச்சோம்னா, இறங்கவே முடியாது. ஓகேவா? தேர் இஸ் நத்திங் நோன் அஸ் அ ரைட் டெசிஷன். டேக் அ டெசிஷன் அண்ட் மேக் இட் ரைட். அவ்வளோதான். ஓகேவாப்பா? எதுவுமே இங்க சரியான ஒரு முடிவுங்கிறது கிடையாது. முடிவு முதல்ல எடுத்துறணும். அதுக்கப்புறம் அத எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால துணிஞ்சு இறங்குங்க. அப்பதான் நம்மளுக்கான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாகும். ஓகேவா? ஓகே. ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட் புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் நெறையா பேரு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கப்பா. ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் சார்பா இது ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டா வைக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணா காசு வருமா சார்? அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே வராதுப்பா. நீங்க எதுல வேணாலும் போய் தேடி பார்த்துக்கோங்க. ஒரு சப்போர்ட். ஓகேவா? அதுதான். நம்ம இவ்வளோ தூரம் ஒரு எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது, இவ்வளோ ஸ்டாஃப் வந்து இதில பண்ணும்போது, நீங்க குடுக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸும், ஒரு லைக்கும், ஒரு கமெண்ட்டும், ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு ஷேரும் தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ குடுக்கும். இவ்வளோ தூரம் நம்ம உழைப்பு போட்டோம் அப்படிங்கிற அந்த உழைப்பே இல்லாம, அந்த களைப்பே இல்லாம, திரும்ப உங்களுக்கான அடுத்த உழைப்ப போடுறதுக்கு அவங்களுக்கு அதுதான் வந்து அவங்கள புஷ் பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி தள்ளும். சரிங்களா? ஸோ, அதனால அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் கேட்கிறோம். ஸோ, நீங்களும் எப்பயுமே ஃபோக்கஸ்டா இருங்க, ஆக்டிவா இருங்க. கண்டிப்பா நான் கண்டிப்பா எப்படி சொல்றது? கான்ஃபிடென்ட்டா இருங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்மளோட வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஓகேவாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.